டிஎன்பிசி குரூப் 1ல 2024ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிளட் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து PQRSTU ஆர் 6 மெம்பர்ஸ் இன் ஏ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன் விச் தேர் ஆர் 2 மேரிட் கப்புள்ஸ். அந்த ஃபேமிலியில் 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க. டி ஏ டீச்சர் இஸ் மேரிட் டு ஏ டாக்டர் ஹூ இஸ் மதர் ஆஃப் ஆர் அண்ட் யூ. டி அப்படின்றவங்க டீச்சர், அவங்க யாருக்கு மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்றவங்க மேரேஜ் பண்றாங்க. டாக்டர் அப்படின்றவங்க வந்து ஆர் அண்ட் யூக்கு மதர். கியூ த லாயர் இஸ் மேரிட் டு பி. கியூ அப்படின்றவங்க லாயர், இவங்க யாரை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா பி அப்படின்றவங்களும் மேரேஜ் பண்றாங்க. பி ஹஸ் 1 son and 1 grandson. பி அப்படின்றவங்களுக்கு ஒரு சன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட்சன். கிராண்ட்சன்னா இந்த சன்னோட சன்னு. ஆஃப் த 2 மேரிட் லேடிஸ் 1 இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். 2 மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த 2 மேரிட் கப்பிள்ஸ்ல ஒரு ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. There is also one student and one male engineer in the family. அந்த ஃபேமிலியில ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மேல் இன்ஜினியரும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. Who among the following is the housewife? நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து யாருன்னா, இந்த கொடுத்திருக்க 6 மெம்பர்ஸ்ல யார் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இப்போ நமக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? மொத்தம் வந்து PQRSTU 6 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 மெம்பர்ஸ்ல அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க 2 மேரிட் கப்புள்ஸ் வந்து இருக்க போறாங்க. ஸோ 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்கிறதுனால நான் எப்படி போட்டுக்கிறேன், மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபீமேலை குறிக்கும், இது வந்து மேலை குறிக்கும். அதாவது சர்க்கிள் வந்து ஃபீமேல், ஸ்கொயர் வந்து மேலே வந்து டெனோட் பண்ணும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி அப்படின்றவங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி யாரு? டீச்சர். இஸ் மேரிட் டு டாக்டர். இவ யாரை மேரேஜ் பண்றாரு? டாக்டரை மேரேஜ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இதை எடுத்துப்போம், இந்த கப்புள்ஸ் எடுத்துப்போம். இதுல வந்து ஒருத்தவங்க டாக்டரா இருக்கலாம், அதாவது ஒருத்தவங்க டாக்டர், ஒருத்தவங்க டீச்சர். டாக்டர், டீச்சர். இதை டி அப்படின்றது டீச்சர். நமக்கு வந்து ஜெண்டர் தெரியாது, ஜெண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஹூ இஸ் த மதர் ஆஃப் ஆர் அண்ட் யூ. அப்போ டாக்டர் அப்படின்றவங்க என்னன்னா ஃபீமேல், அப்போ இவங்க தான் டாக்டர், இவங்க இவங்க மேல், இவங்க ஃபீமேல், இவங்க மேல். இவர் டி வந்து டீச்சர் சொல்லிட்டோம். இவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் இவங்க டாக்டர். இவங்க வந்து ஆர் அண்ட் யூக்கு வந்து மதர். அப்போ இவங்களோட பசங்க ஆர் அண்ட் யூ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கியூ வந்து லாயர், யாரை மேரேஜ் பண்றாங்கன்னா பி அப்படின்றவங்க மேரேஜ் பண்றாங்க. இந்த 2 பேர்ல இவ கியூ ஆர் பியா இருக்கலாம், அதே மாதிரி இங்க கியூ ஆர் பியா இருக்கலாம். கியூ வந்து லாயர் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னொரு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2 மேரிட் லேடிஸ்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அப்போ இவங்க வந்து டாக்டரா இருக்கலாம், அப்போ இவங்க தான் கண்டிப்பா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இவரு கியூ அப்படின்னு லாயர் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பா அவங்க வந்து ஃபீமேலா இருக்க முடியாது, இவங்க தான் வந்து ஃபீமேல். அப்போ இவங்க பி, இது வந்து கியூ. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, யார் ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டாங்க. நமக்கு இதுல இருந்து தெரிஞ்சு பி அப்படின்றவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சன்னு ஒரு கிராண்ட் சன் இருப்பான், அப்போ இவங்களோட பையன் தான் டி. ஸோ இவங்க ஒரு சன்னு ஒரு கிராண்ட் சன் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுல கொடுத்துருக்க டீடைல்ஸ் தெரியாத தெரிஞ்சிச்சு, பி அப்படின்றவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பி. செகண்ட் கொஸ்டின், if a equal to z equal to 1, b equal to y equal to 2, c equal to x equal to 3. இப்படி என்ன மீனிங்னா, ஏவோட வேல்யூவும் ஜெட்டோட வேல்யூ 1ன்னு அர்த்தம், b அண்ட் ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு அர்த்தம், சி எக்ஸோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். விச் ஒன் இஸ் ராங்? இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து ராங்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது எந்த இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடி வந்து நம்ம ஆப்போசிட்ல எழுதுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி எழுத தேவையில்ல, ஈஸியாக போட்டுடலாம். மெமரைஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி ரிட்டன் எழுதி தான் ரைட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எம் ஈக்குவல் 10. எம்மோட வேல்யூ என்ன, 13. என்னோட வேல்யூ 13. அப்போ கரெக்ட் தானே, எம் ஈக்குவல் 10 தானே. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்க, எம் பிளஸ் என். எம் 13, என் 13, டோட்டல் 26. எல்லோட வேல்யூ வந்து 12, ஓட வேல்யூ வந்து அதுவும் 12, ஏயோட வேல்யூ 1, செட்டோட வேல்யூ 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 26. அப்போ இதுவும் ஆன்சர் கரெக்ட். சியோட ஆப்ஷன் இது 1, இதுவும் 1, இது 1.
ஆட் பண்ணோம் அப்படின்னா 3, இங்கே 1, இங்கே 1, இங்கே ஆட் பண்ணால் 3. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கா, 3 ஈக்குவல் டு 3. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து நமக்கு என்னவா இருக்கும், ராங்காக இருக்கும். அது எப்படி ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஈயோட வேல்யூ வந்து என்ன, ஈயோட வேல்யூ வந்து 5, ஜியோட வேல்யூ வந்து என்ன 7, ஜேயோட வேல்யூ வந்து என்ன 10. என்ன சொல்லியிருக்காங்க, பிரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. 5, 7 பிரைம் நம்பர்ஸ், 10 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து எனக்கு ஆன்சர். ஏன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஒன் இஸ் ராங்னு தான் கேட்டிருக்காங்க. எது எனில் எது தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஆன்சர். டைம் ஒன் ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ டஸ் 20% லெஸ் ஒர்க் தென் பி. அதாவது ஏ வந்து பி கூட கம்பேர் பண்றப்போ 20% ஒர்க் வந்து கம்மியா பண்ணியிருக்காங்க. இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் a piece of work in 7 1/2 hours, then B can do it. அதாவது ஏ வந்து பி கூட கம்பேர் பண்றப்போ 20% ஒர்க் வந்து லெஸ்ஸா பண்றாங்க. ஏ வந்து எத்தனை மணி நேரத்துல முடிக்கிறாங்கன்னா 7.5 மணி நேரத்துல முடிக்கிறாங்க. ஸோ பி அந்த ஒர்க் எத்தனை மணி நேரத்துல முடிக்கும் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதுக்கு 2 மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏ பி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏ வந்து பி கூட கம்பேர் பண்றப்போ 20% வந்து கம்மி. அப்போ பியோட வந்து 100 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இருந்து 20% கம்மினா அப்போ ஏ வந்து 80 ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஏ வந்து 80 எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க 7. இதை வந்து சிம்பிள் ஃப்ராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா இதுல இங்க மல்டிப்ளை பண்ணுவா. 14 + 1 15/2. ஸோ 15/2. இவர் வந்து பி வந்து அந்த ஒர்க் எத்தனை டேஸ் முடிச்சா நமக்கு தெரியாது. ஸோ இதை நான் கண்டுபிடி, இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணா இப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 80 × 15/2 100 × எக்ஸ். இதை கேன்சல் பண்றோமா, இது 3, இங்கே 2, இது 4, இது 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 days. அப்போ பி அப்படின்றவர் இந்த ஒர்க்கை 100% ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு, 6 daysல வந்து முடிச்சிருப்பாரு. ஆன்சர் வந்து 6 hours. இது இன்னொரு மெத்தட் நான் சொல்லிக்கூட, அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இது ஷார்ட்கட்டு. ஸோ ஏ பி, ஏ வந்து 100% ஃபினிஷ் பண்ணுறதை இவர் 80% முடிக்கிறாரா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகுமா. ஸோ 4 5. இது வந்து சேலரிக்கு சம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, டேஸ் கேட்டிருக்காங்க. டேஸ் இது எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ டேஸ்க்கு நான் என்ன பண்ணா, இது வந்து ரிவர்ஸ், அதாவது 5 × 4. இது வந்து எத்தனை டேஸ் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. இதுவரை நமக்கு என்ன வச்சா ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5x 4x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஆக்சுவலாக ஏ வந்து அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிச்சிருக்கோம் நமக்கு தெரியும். அப்போ அதுல இருந்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பியில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம பி எத்தனை நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்க இது பண்ணிடலாம். 5x = எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க, 15/2. 3/2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ வந்து 3/2. இதை பியில் சப்ஸ்டியூட் பண்றோம். 4x = ஸோ 4 × எக்ஸோட வேல்யூ என்ன, 3/2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. ஸோ எக்ஸ் = 6. ஸோ பி வந்து 6 hours அந்த ஒர்க் வந்து முடிக்கிறேன். ஸோ அந்த மெத்தட்லையும் போடலாம், இல்லை இந்த மெத்தட்லையும் முடிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் டைம் ஒன் ஒர்க்ல தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ 4 men can complete a work in 3 days. 4 பேர் இருக்காங்க, 4 பேர் ஒர்க்கை 3 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. 3 women can complete that work in 6 days. 3 women 6 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. தென் which one of the following is not true? இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, 4 men சேர்ந்து அந்த ஒர்க்கை 3 daysல முடிக்கிறாங்க. அதே மாதிரி 3 women சேர்ந்து அந்த ஒர்க்கை 6 daysல வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டி ஆப்ஷன்ஸ்ல இருந்து போவோம். 8 women கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 1 day. என்ன சொல்றாங்கன்னா, 18 பெண்கள் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 1 dayல முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உமன் வந்து இங்க 3 தானே, 3 உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதை வந்து 18 உமன்ஸா இது பண்ணோம்னா 6ஆல மல்டிப்ளை பண்றோம். எப்பவுமே உமன்ஸ், அதாவது ஆட்கள் வந்து அதிகரிக்க நமக்கு டேஸ் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும், டிவைட் வந்து பண்ணணும். இப்போ எனக்கு 16 வரணும்னா 6ஆல நான் மல்டிப்ளை பண்றேன், இதை நான் 6ஆல டிவைட் பண்றேன். ஸோ இப்போ இது மல்டிப்ளை 18 women = 1 day. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டா. ஸோ இது கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பாருங்க, 12 men can complete the work in 1 day. ஸோ 4 men சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு 12னா இங்க 12 வரணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். 12 men 3ஆல மல்டி இங்க 3ஆல டிவைட் பண்ண போறேன் 1 day. ஸோ 12 men வந்து 1 dayல ஒர்க்கை ஃபினிஷ் பண்றாங்களா, அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அதுக்கப்புறமா இந்த இது பார்ப்போம். 8 men and 6 women can complete the work in 1 day. இங்க எப்பவுமே அண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இதை பிளஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 8 men அப்படின்னா எனக்கு என்ன வரணும்,
2ஆல் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஆல் இங்கே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3/2. அது இந்த இடத்துல வந்து எனக்கு என்னன்னா 6 women. 6 womenனா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 6 women 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 3 days. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா? 8 month வந்து 6 women 2ஆல் இது பண்ணுறோம் 3 கரெக்ட். ஓகேங்களா? இப்போ a plus b equal to 1. இது என்ன பண்ணலாம், 1/a plus 1/b அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா? இப்போ a வந்து இவங்க வச்சுக்கலாம். 1/னா நம்ம ரிவர்ஸ் எழுதலாம். 2/3. b என்ன 3. ஸோ இதை நம்ம ரிவர்ஸில் எழுதணும், அதாவது தலைகீழ எழுதணும்னா 1/3. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஆட் பண்ணிக்கலாமா? 3/3 ஈக்குவல் டு அடித்தோம் அப்படின்னா 1. ஸோ 1 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டா? அப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன ஆப்ஷன் வந்து ராங்காக இருக்கும்? பி அப்படின்ற ஆப்ஷன் தான் ராங்காக இருக்கும். உங்களுக்கு தெரியணும், இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா 6 men 8 women வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு இதாகும். அப்படி இல்லைன்னா நான் இது பண்ணி காட்டுறேன். 6 men அப்படின்னா போட்டு பாருங்க, ஈஸியாக சால்வ் ஆகும் உங்களுக்கு. ஸோ 3 ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான் ராங்காக இருக்கும். ஸோ ஏசிடி நான் 3மே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ பி தான் வந்து ராங்கான ஆன்சர். தி ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீஸ்டு பை 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட ஏரியா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா 66 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏரியா அப்படின்னா நமக்கு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, πr ஸ்கொயர். அப்போ இங்க என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்க அதை பத்திலாம் எழுதி பேச கிடையாது. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிளோட ஏரியா பத்தி மட்டும் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 66 இன்க்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. இஃப் இட்ஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ்டு பை 1 சென்டிமீட்டர், ஸோ ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ நியூவான அந்த சர்க்கிளுக்கு ஏரியா எவ்வளவு இருக்கும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து ஓல்டு சர்க்கிள், இப்போ இது நியூ சர்க்கிள், இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இதை வந்து ஏதோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அது வந்து 66ஆக ஏரியா வந்து மாறுது. எப்படின்னா ஆர் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த நியூ சர்க்கிளோட ஏரியாவை ஈஸி ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏரியா வந்து கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பாருங்க, சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து πr ஸ்கொயரா. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஆர் ப்ளஸ் 1 இருக்கா. ஸோ பை ஆர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து πr ஸ்கொயர், ஏன்னா ஆர் இருக்கிற இடத்துல ஆர் மட்டுமே இருக்கு. ஈக்குவல் டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 66 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இதில் நான் எதை காமனாக வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா பை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2r மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66. ஸோ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. டூ ஆர் ப்ளஸ் 1 66. இது வந்து 22/7 எழுதிக்கலாமா? 22 இதெல்லாம் அடிச்சோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கா. 7 அந்த சைடு போச்சு மல்டிப்ளிகேஷன் வருமா, 2r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 21. இந்த 1 அந்த சைடு போச்சு மைனஸ் 2r ஈக்குவல் டு 20. ஸோ ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ நமக்கு ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சாது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள். நியூ சர்க்கிளோட ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ஆல்ரெடி ஆர் அப்படின்னு 10ன்னு தெரியும், ப்ளஸ் 1 நியூ சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ 11. ஸோ நியூ சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதோட ஏரியா வந்து πr ஸ்கொயர். பை ஆரோட வேல்யூ என்ன 11 ஸ்கொயர். இது பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு 11 ஸ்கொயர். இதை வந்து 11 இன்ட்டு 2 எழுதிக்கலாமா? அப்போ 11 கியூப் வருமா, 2/7 இன்ட்டு 11 கியூப். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்க்ரீசிங் அட் ரேட் ஆஃப் 6% per annum. ஒரு டவுனோட பாப்புலேஷன் வந்து 1 இயர்க்கு வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இட் வாஸ் இந்த அமௌண்ட் இந்த இயர் ஆஃப் 2018ல பாப்புலேஷன் வந்து இந்த அமௌண்ட்ல இருக்கு. ஃபைண்ட் தி பாப்புலேஷன் ஆஃப் இயர் 2020ல. 2018ல இந்த பாப்புலேஷன் இருக்கு, 2020ல எவ்வளவு ஆகும், வருஷத்துக்கு வந்து 6% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், p இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100 பவர் n. இங்கே என்ன அப்படின்றது 2018ல இருந்து 2020னா நமக்கு 2 இயர்ஸ் கழிச்சு கேட்டிருக்கோம். ஸோ n ஈக்குவல் டு 2, ஆர் வந்து 6%. ஓகேங்களா, p அப்படின்றது இந்த வேல்யூ, இது புக்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 டிவைட் பை 100
ஸ்கொயர் ஆனால் 106 இன்ட்டு 100 ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்ட்டு 106 டிவைட் பை 100 இன்ட்டு 106 டிவைட் பை 100. ஸோ இதெல்லாமே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து வரும். கேன்சல் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அதை நான் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப பெருசாக போகும் வீடியோ லென்த்து. நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இந்த ஆன்சர் வந்து வரும். எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே நான் கேன்சல் பண்ணி காட்டுறேன். இப்போ 5 வேலை பண்ணால் என்ன வரும்? 20. இது 5 வேலை வேண்டாமா? 2 வேலை பண்ணலாமா? 2 வேலை பண்ணால் இது 2 + 5 3. இது 5 3. இது 2 வேலை பண்ணால் 50 50. அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி அது வரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த ஆன்சர் வந்து வரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 20,000 be more than the simple interest on 15,000 by 3,000 in a 5 years. அதாவது 20,000 ஒரு அமௌண்ட் இருக்கு, 15,000 ஒரு அமௌண்ட் இருக்கு. இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே சேம் இன்ட்ரெஸ்ட்ல 5 இயர்ஸ்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ 20,000க்கு வந்து என்ன ஆகும்னா 15,000க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை விட 3,000 வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு வந்து வட்டி கேட்டிருப்பாங்க அப்படின்றத கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால நமக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிளா PNR டிவைடட் பை 100. இப்போ ரெண்டுத்துக்கு நம்ம போறதுனால இப்படி எழுதிக்கலாம். PNR டிவைடட் பை 100. எவ்வளவு இன்க்ரீஸ், அது ரெண்டுத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3,000 இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ வந்து என்ன? 20,000 இன்ட்டு n வந்து என்ன? எத்தனை இயர்ஸ்? 5 இயர்ஸ். ஆர் தெரியாது. ஸோ 100 மைனஸ் இங்க வந்து 15,000, n வந்து 5 இயர்ஸ், ஆர் வந்து தெரியாது, 100 3,000. இப்போ இந்த 100 காமன் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு 100 வந்துருமா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணேன்னா 5 வந்து ஆரை வந்து நான் காமனா வெளியே எடுத்தேன் அப்படின்னா 20,000 இன்ட்டு 5 மைனஸ் 15,000 இன்ட்டு 5. இது 3 lakhs மாறுமா இந்த சைடு? 3 lakhs. இப்போ இது பண்ணோம் அப்படின்னா 1 lakh. இது 75,000. இது இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 25,000. ஸோ 25,000ல 30 இந்த சைடு கேன்சல் ஆகிடும். 300 டிவைட் பை 25. இங்கே பிஃபோர் வந்து ஆர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆர் ஈக்குவல் டு 300 டிவைட் பை 25. 100ல 25 எத்தனாக்கா 4 டைம்ஸ். அப்போ 300 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 இன்ட்டு 3 12. அப்போ வருஷத்துக்கு வந்து 12% இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ 5 இயர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் வந்து வருது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 6x plus 2y divided by 3x plus 4y equal to 3 divided by 4 and x plus z equal z divided by 2x plus 3z equal to 3 divided by 7. So then find the x, y, z. அதாவது x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்படி கொடுத்தா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணும். 6x plus 2y இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோம், இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். 4 3x plus 4y 3 மல்டிப்ளை பண்ணா என்ன? 24x plus 8y 9x plus 12y. x இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 15x. ஸோ வச்சுன்னா 4y. ஸோ x divided by y 4 divided by 15. ஸோ அப்போ x is to y equal to 4 is to 15. இப்போ இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். 7x, இந்த 7 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், 3 எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 7x plus 7z equal to 6x plus 9z. 7 இப்போ இது வந்துச்சுன்னா x, இந்த சைடு போச்சுன்னா 2z. x divided by z equal to 2 divided by 1. So x is to z equal to 2 is to 1. இப்போ அப்படி இந்த ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம். x is to y equal to 4 is to 15. x is to z equal to 2 is to 1. ஸோ இப்போ இதை நான் வந்து காமனாக பண்ணிட்டு வந்துருமா? இங்கே 4 வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கலாமா? அப்போ 2 ஆல்ட்டு மல்டிப்ளை பண்ணும் எல்லாத்தையும். இப்போ 2 மல்டிப்ளை பண்ண இங்கே 4 வரும், இங்கே 2 வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? x is to y is to z equal to இது 4, y ஓட வேல்யூ என்ன? 15, z ஓட வேல்யூ என்ன? 2.
Option B. Next question. The LCM of three different number is 120. ஏபிசியோட எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 120. ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட் பி தர் ஹெச்சிஎஃப்? இப்போ இங்க 3 நம்பர்ஸ் இருக்கு. இதை நம்ம இங்க ஒரு எக்ஸால மல்டிப்ளை டிவைட் பண்றப்போ இங்க சம் வரும். அதே மாதிரி இதாகும். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்றது இந்த நம்பர் இந்த 3ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது ஹெச்சிஎஃப். அப்ப கண்டிப்பா எல்சிஎம்ல அந்த ஹெச்சிஎஃப் இருக்குமா? ஸோ இதை கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இதை எது டிவைட் பண்ணலையோ அதுதான் வந்து அதோட ஹெச்சிஎஃபா இருக்காது. ஓகே, கண்டிப்பா எல்சிஎம் அப்படின்னாலே இதுல இருக்க எல்லா நம்பர்ஸும் அதுல வந்து டிவைட் ஆகணும். அதோட ஃபேக்டர்ஸா தான் இருக்கும். அப்போ 120 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 12ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். 24ஆல ஆகுமா? 24ஆலே ஆகும். ஆனா 35ஆல ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் 35. 24னா இப்போ 120 டிவைட் பை 24. 8ஆல் இது பண்ணோம் அப்படின்னா 8ல 24 இன்ட்டு 5 ஆயிடுச்சா? ஸோ இந்த இதுவும் நமக்கு இதாகுது. 12 தெரியும், 8 தெரியும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து தப்பான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? இஃப் ஏ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப், பி ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப், சி ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 கியூப், தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஹெச் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி கியூப் பிளஸ் ஹெச் ஆஃப் பி ஸ்கொயர் சி கியூப் பிளஸ் ஹெச் ஆஃப் சி ஸ்கொயர் ஏ கியூப். என்னன்னா இண்டிவிஜுவலா ஒன்னொடத்துக்கு ஹெச்ஏஃப் கண்டுபிடிச்சா லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ ஏதாவது ஒன்றுக்கு நம்ம ஹெச்ஏஃப் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஹெச்ஏஃப் கண்டுபிடிப்போமா? பி ஸ்கொயர் சி கியூப். பி ஸ்கொயர் வந்து என்ன? பி ஸ்கொயர் அப்படின்றப்போ இது ஹோல் ஸ்கொயர்னா இது உள்ள ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ 2 மல்டிப்ளைனா 3 பவர் 4 இன்ட்டு 5 இன்ட்டு இங்கே 3 இன்ட்டு 2 6 5 6. சி கியூப் வந்து இங்க வந்து ஹோல் பவர்ல 3 உள்ள இந்த பவர்ல மல்டிப்ளை பண்ண போறேன். 5 பவர் 6 2 பவர் 9. இப்போ இதோட ஹெச்எஃப்னா இதுல இருக்கிறது காமனா நான் எடுத்து எழுதணும். காமனா என்ன இருக்கு? 5 பவர் 6. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எங்க 5 பவர் 6 இருக்குன்னு பாருங்க. இதுல 5 பவர் 6 இருக்கா? இல்ல. இதுலயும் இருக்கா? இல்ல. இதுல இருக்கா? இல்ல. அப்ப இதுல இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் 5 பவர் 6 இருக்கு. ஹெச்எஃப்னால என்ன? இப்ப இங்க 5 பவர் 6 இருக்கு அப்படின்னா நம்ம இது கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல. இந்த ஒண்ணுத்துல இருக்கிறதுல இப்ப இங்கேயே 5 பவர் 6 இருந்தா நம்ம அகைன் பேலன்ஸ் 2க்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கிறதுனால நம்ம ஈஸி ஆப்ஷன் ஏ அப்படின்னு போயிடலாம். அப்படி போனா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். Next question. During 1 year, the population of a town increased by 5%. During next year, the population decreased by 5%. If the total population is இந்த amount at the end of second year, then what was the population size in the beginning of the first year? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டவுன் இருக்கு. பிகினிங்ல எவ்வளவு பாப்புலேஷன் வந்துலாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் இயர் 5% டிக்ரீஸ் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ல வந்து பாப்புலேஷன் வந்து இருக்கு. அப்ப பிகினிங்ல எவ்வளவு வந்து இருந்துச்சு அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, எனக்கு பிகினிங் தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 100ல இருந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 105 டிவைட் பை 100. நெக்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? 100ல இருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்ப 95 டிவைட் பை 100 ஈக்குவல் டு செகண்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு இருக்கு? 9975 இருக்கு. இது பாப்புலேஷன். எனக்கு பிகினிங் பாப்புலேஷன் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை நான் அடிச்சேன் அப்படின்னா 5ஆல் அடிச்சோம் அப்படின்னா 21, இது 20. இதை 5ஆல் அடிச்சோம் அப்படின்னா 20, இது 19. ஸோ எக்ஸ் இன்ட்டு 21 இன்ட்டு 19, 20 இன்ட்டு 20, 9975 இப்படி போயிடுச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இது மேல போகும், இது கீழே வரும். 15 இன்ட்டு 20 இன்ட்டு 20 டிவைட் பை 21 இன்ட்டு 15. ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. 19ஆல இது கேன்சல் ஆகுதா பாருங்க. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கேன்சல் ஆகும் கண்டிப்பா. நீங்க கேன்சல் பண்ணாலே தெரியும். ரொம்ப இது பண்ணிக்க தேவை கிடையாது. இப்ப 7ஆல இது கேன்சல் ஆகுதா பாருங்க. 7ஆல இது பண்ணா 1ஆ? ஸோ 2 இருக்கா? 3, 21 பேலன்ஸ் 8. சரி, நம்ம இதை கேன்சல் பண்ணணும்ல, நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 10,000 வரும். நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. நான் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சா ஒன்று டைம் வந்து இழுத்துட்டே போகும். ஸோ 7ஆல கேன்சல் பண்ணுங்க, இல்லை 21ஆலே கேன்சல் பண்ணுங்க, இல்லை 19ஆலே நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 10,000 வந்து வரும். ஓகேங்களா?
What fraction should be added to sum of 5 into 3 divided by 4, 4 into 4 divided by 5, 7 into 3 divided by 8 to make the result whole number. அதாவது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆட் பண்றப்போ அந்த நம்பர் வந்து எனக்கு ஹோல் நம்பரா இருக்கும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாமே சிம்பிள் ஃப்ராக்ஷனா மாத்தினா இதை மல்டிப்ளை பண்றேன். 23 divided by 4 plus 24 divided by 5 plus பத்தியாரா 59 divided by 8. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்க எல்லாமே நம்ம கீழே என்ன கொடுத்துருக்கோம் 40. அப்போ 40 வரா மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். இதை 10 இது பண்ணுவோம். 230 பிளஸ் இது 24, 8 வந்து எல்சிஎம் எடுப்போம். 8 என்ன பண்ணா 2 3 16 19 பிளஸ் இதுக்கு வந்து 5 மல்டிப்ளை பண்ணுவோம். 45 295 டிவைட் பை 40. இப்போ நமக்கு சிம்பிளா எது கூட ஆட் பண்ணா நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணாலும் போதும். இங்க 2 இங்க 5 இருக்கு, அப்ப 7 கூட எது ஆட் பண்ணா 7 டிவைட் பை 40 வச்சுக்கோங்களேன். இப்போ இது எது கூட ஆட் பண்ணா அப்படின்னா எனக்கு ஹோல் நம்பர்னா 3 டிவைட் பை 40 ஆட் பண்ணாதான் 10 டிவைட் பை 40 எனக்கு வரும், ஹோல் நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆட் பண்ணும், 3 டிவைட் பை 10 3 டிவைட் பை 40 ஆட் பண்ணும். இதான் வந்து ஆன்சர், 3 டிவைட் பை 40. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏன்னு வச்சுப்போம், இது பின்னு வச்சுப்போம். ஏ மைனஸ் பி, இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். நமக்கு என்னன்னு தெரியும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா என்னன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இது வந்து எந்த இதில் இருக்கு, இந்த ஃபார்மெட்டில் இருக்கா, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். அப்போ இங்கே என்ன வரும், 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், 2 மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலும் ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ல வந்து வந்திருக்கு. T20 பிளஸ் T21 பிளஸ் T22 பிளஸ் அடைபட்சனா T30 ஈக்குவல் டு 0. இப்போ என்னன்னா 20 30 11 நம்பர்ஸ் இருக்கு இதுல. ஸோ 11 நம்பர்ஸ் வரப்போ நான் என்ன மின் டேர்ம் வந்து 0 எடுத்துக்கிறேன். அதாவது T25 0வா இருக்கணும். அப்போ T26 27 28 29 30. அப்போ என்ன இருக்கணும், 1 2 3 4 5. அதே இந்த சைடு எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு பாசிட்டிவ் டேர்ம்லயா இருக்கணும், நெகட்டிவ் டேர்ம்லயா இருந்தால் மட்டும்தான் என்னால அது மைனஸ் ஆகும். ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ -1 -2 -3 -4 -5 டோட்டலா 11 டேர்ம் இருக்கா. ஸோ இங்கே 11 டேர்ம் இருக்கு. இப்போ T25 வந்து 0 சொல்றாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 கரெக்டா இருக்கும், 1 வந்து நமக்கு தப்பா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் T25 ஈக்குவல் டு 0 சொல்லிட்டாங்க. T25 வந்து 0 தானே, கரெக்ட். இது இந்த ஆப்ஷன் கரெக்ட். T10 T20 T30 T40 ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து சீக்வன்ஸா ஆட் பண்ணிட்டே வந்து போயிருப்பாங்க. இப்போ இதில் சொல்லணும் அப்படின்னா +1 அப்படின்றத இந்த சீரியஸ்ல ஆட் பண்ணிட்டே போயிருப்பாங்க. 5 மைனஸ் +1 -4, -4 +1 -3, -3 +1 -2, -2 +1 -1, -1 +1 0, 0 +1 1, 0 +1 +1 2. ஸோ 1 வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க ஏ வந்து -5. டி அப்படின்றது வந்து என்னன்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ், டி ஒன்று +1. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், T20 வந்து எவ்வளோ, T20 வந்து -5 அப்படி தெரியும். T30 வந்து +5ன்னு தெரியும். T40னா 10 எக்ஸ்ட்ரா, அப்போ என்ன வரும் 15. T20 T10னா இதுக்கு முன்னால 10, அப்போ -10. ஸோ இப்போ இதில் பாருங்க நமக்கு என்ன இது இருக்கும், இப்போ என்ன இது பண்ணால் நமக்கு -5னா +5, இங்கே இது பண்ணால் +5, -10 -5 நமக்கு என்ன வரும் -5 வரும். இது கூட +5 பண்ணோம் அப்படின்னா T30 சாரி 15, இது கூட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 -15 -15னா +10, +10 ஆட் பண்ணா -5, இங்க +10 ஆட் பண்ணோம் அப்படின்னா -5 +10 வந்து +5 வரும். இங்க +10 ஆட் பண்ணோம்னா 15 வரும். ஸோ இது அரித்மெட்டிக் சீரீஸ்ல தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, n1 + n2 = 50 சொல்றாங்க. இது n1, 20 + 30. ஸோ 20 + 30 = 50. ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா.
tn1 plus tn2 equal to 0. இதோட term என்ன -5. இதோட term என்ன -+5. அப்போ -5 plus 5 equal to 0. So இதுவும் correct. இல்லைன்னா இங்க ரஃபாவே n1 equal to 25 நம்பர்ஸ் எடுங்க, n2 equal to -25 நம்பர்ஸ் எடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து என்னன்னா நம்பர்ஸ்ல வந்து இது 25 50 வந்துடும். அதாவது இங்க +15 இருக்குமா, இங்க வந்து -15, ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணாலுமே நமக்கு 0 வரும். ஸோ அப்படியே நம்ம வந்து போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if d is positive, a is also positive சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ல a equal to -5, d யோட வேல்யூ என்ன +1. ஸோ d பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏவும் பாசிட்டிவா இருக்காது. ஸோ அது மைனஸ். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து நமக்கு தப்பான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரேங்கிங் இதுல கொடுத்துருக்காங்க. இன் ஏ கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ், கமல் இஸ் பிளேஸ்ட் 7th ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்ல இருந்து கமல் வந்து 7th பிளேஸ்ல இருக்கான். மொத்தமே எப்படி போட்டுக்கலாம், 1 to 35. 35ல கமல் வந்து பாட்டம்ல இருந்து எந்த பிளேஸ்ல இருக்காரு அப்படின்னா 7th பிளேஸ். யாருக்கா, கமல். சுரேஷ் இஸ் பிளேஸ் 9 ஃப்ரம் த டாப். டாப்ல இருந்து சுரேஷ் வந்து 9th வந்து இருக்காரு. ரமேஷ் இஸ் பிளேஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் த டூ. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரமேஷ் வந்து இருக்காரு. ஆனா என்ன பொசிஷன்ல இருக்கான்னு தெரியாது. வாட் இஸ் த கமல் பொசிஷன் ஃப்ரம் த ரமேஷ். ரமேஷ்ல இருந்து கமலோட பொசிஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் வந்து நம்ம கொஸ்டின். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்கு, டாப் பிளஸ் பாட்டம் டோட்டல் பிளஸ் 1. இப்போ எனக்கு வந்து நான் இவரோடது எனக்கு தெரிஞ்சிடும். கமலோட வந்து டாப்ல இருந்து பாட்டம் எவ்வளவு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ எனக்கு வந்து இவரோட பாட்டம் வேல்யூ தெரியுமா, பாட்டம் வந்து 7. எனக்கு இவரோட டாப்ல இருந்து அவர் எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு தெரியாது. டோட்டல் 35 பிளஸ் 1. டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ டாப் பொசிஷன் -7 ஆக மாறுமா, -7 29. அப்ப டாப்ல இருந்து கமல் வந்து 29th பொசிஷன்ல வந்திருக்காரு. அப்போ சுரேஷ் வந்து 9th, இவர் பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்க, பிட்வீன்ல 20 மெம்பர்ஸ் இருக்காங்களா. அப்ப இங்க இருந்து அவர் எத்தனை பொசிஷன், 20னா 29ல இவர் இருக்காரு. அப்ப இங்க வந்து 20 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. பிட்வீன்ல தான் இவர் இருப்பாரு. ஸோ பிட்வீன்ல இருக்கிறப்ப இங்க 10 வந்துருமா. இவர் கூட இது பண்றப்போ இவர் வந்து 10th பொசிஷன்ல வந்து இருப்பாரு. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா வந்து இதை வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இல்ல உங்களுக்கு வந்து பாட்டம்ல இருந்து கமல் வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா நீங்க அந்த ரேங்க் இது பண்ணி போகலாம். ஆனா நமக்கு வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க, ரமேஷ்ல இருந்தானே கேட்கறாங்க. ஸோ ரமேஷோட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சுச்சுன்னா இது பண்ணி நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். பிட்வீன் 20 மெம்பர்ஸ் இருக்கிறப்போ ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவலா நடுவில் தான் இவர் இருப்பாரு. நடுவுல இருந்து நம்ம ஆட் பண்ணிடும். ஸோ பேலன்ஸ் 10 தான் இருக்கும். அப்போ 10th பொசிஷன்ல தான் கமல் அப்படின்றவர் இருப்பாரு ரமேஷ் கிட்ட இருந்து. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து பி 10. ப்ராபபிலிட்டி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஏ பிரைம் நம்பர் as sum from the two throws of a dice. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டைஸை 2 வாட்டி த்ரோ பண்றாங்க. ஒரு டைஸை 2 வாட்டி த்ரோ பண்றதும் இல்ல 2 டைஸா ஒரு டைம் த்ரோ பண்றப்ப நமக்கு வர்றது என்னன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு டைஸ் ஒரு வாட்டி பண்ணா நமக்கு வந்து 6 மட்டும், 2னா 36 வரும். இதுக்கு வந்து சொல்லுவாங்க n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க, 36. இப்போ இங்க 2 வாட்டி இது பண்றதுனால எனக்கு அது தெரிஞ்சு 36ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க, பிரைம் நம்பர். அந்த இதுவே நம்ம ஆட் பண்றப்ப நம்ம பிரைம் நம்பர் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்கறாங்க, எத்தனை வாட்டி வரும்னு சொல்லிட்டு. இப்போ 2 டைஸ்ன்றதை நான் பண்ணிக்கிறேன். 1 1 1 2 1 6 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 4 1 5 1 6 1 4 2 5 2 6 2 4 3 5 3 6 3 4 4 5 4 6 4 4 5 4 6 5 5 5 6 6 5 6 6
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு வர நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த இதுல எத்தன வாட்டி வருதுன்னு பார்க்கணும். பிரைம் நம்பர் வந்து இது 3யா? இது வாட்டி வரும். இது ஒரு வாட்டி வரும். 5, 7 இது ஒண்ணு வருமா? இது வரும். இதுவும் வரும். இதுவும் வரும். வராது. இது வருமா? இது வருமா? அப்புறமா இது வரும். இதுவும் வரும். இது வரும். 11 இது வரும். இது 1 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் வந்து 1 2 3 6 8 10 11 12 13 14 இன்னும் ஒரு டேர்ம் நான் மிஸ் பண்ணியிருக்கோம். 1 1 சரி இது ஒன்று 112 வந்து பிரைம் நம்பர் தான். டோட்டலாக நமக்கு 15 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. அப்போ 15 டிவைட் பை 36 இதுக்கு அவங்க கேன்சல்லாம் பண்ணல, அப்படியே ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. 15 டிவைட் பை 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ் ஸோ தட் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ்ட். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அதோட சர்க்கிள் அதாவது சுற்றளவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க? 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ ரேடியஸ்னா 5r². இதுல என்னது 5 வந்து கான்ஸ்டன்ட், ஆர் அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆர் வந்து அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது நீங்க சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற எடுத்துக்கிறத விட ரெண்டுமே, அதாவது ஆரும் ஆறு இப்போ இதுலயுமே 2πr, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆர், அப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகுது? ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இன்க்ரீஸ்ன்றதால நான் ப்ளஸ் எடுத்துக்க போறேன். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இட்ஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா சொல்றேன். எக்ஸ் பிளஸ் ஒய் xy டிவைட் பை 100. இங்க இன்க்ரீஸ் அப்படின்றதுனால நான் பிளஸ் எடுத்துக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னா 5% சொல்லிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 5 எடுத்துக்கிறேன். 5 into 5 டிவைட் பை 100. ஸோ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 20, இதை கேன்சல் பண்ணா 4. ஸோ 10 plus 1 divided by 4. இதை அடிச்சோம் அப்படின்னா 25. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 10.25. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? 10.250 இன்க்ரீஸ் ஆகுது. Certain type of bacteria grows 5% in first hour and decrease in a number by 12% in second hour and grows 10% in third hour. Initially 20,000 bacteria were present. Find the number of bacteria after 3 hours. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அதாவது பாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. செகண்ட் ஹவர் வந்து 12% டிக்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. தேர்ட் ஹவர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. இனிஷியலா வந்து 20,000 பாக்டீரியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி 3 ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளவு பாக்டீரியாஸ் வந்து இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இனிஷியலா எவ்வளவு சொல்லிட்டாங்க அவங்களே? இனிஷியலா அவங்களே 20,000 பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 5%. அப்போ 105 டிவைட் பை 100. செகண்ட் ஹவர்ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? 12%. அப்போ 88 டிவைட் பை 100. தேர்ட் ஹவர்ல 10% வந்து க்ரோ ஆகுது சொல்றாங்க. அப்போ 110 டிவைட் பை 100. இப்போ இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணி என்ன வரும்னு பார்ப்போம். இந்த 40 இதை கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணிடுங்க. இது 2 21 அடிச்சோம் அப்படின்னா, இது அடிச்சோம் அப்படின்னா 44. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வந்து வரும். 21 into 2 into இங்க 2 இருக்கு. 2 into 21, அதுக்கப்புறமா 44 into 11. எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா இந்த ஆன்சர் வரும். 42 into 11 into 44. 44 into 11 484 into 42 8 16 9 16 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துருச்சா? ஒரு சம்முக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். டைம் நிறைய நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம்மு. Find the amount to be received after 2 years 6 months at rate of 5% per annum of simple interest and sum of 6,400. அதாவது 6,400 ரூபாய் இருக்கு. அந்த 6,400 ரூபாய் வந்து 2 வருஷம் 6 மாசத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட்ல நான் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்ப எனக்கு 5 அந்த 2 வருஷம் 6 மாசத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்டோட சேர்த்து மொத்தமா என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. வெறும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அமௌண்ட் மட்டும் கேட்கல, அது மொத்தமா இந்த நான் கொடுத்த பிரின்சிபல் அமௌண்ட் கூட சேர்த்து எனக்கு கையில எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது
நீங்கள் 2 வருஷம் 6 மந்த் அப்படின்றது வந்து இதில் 1 இயருக்கு 12 மந்த்ஸா, 2 இயர்ஸ்க்கு 24 மந்த்ஸ் ப்ளஸ் இன்னும் 30 மந்த்ஸ். ஸோ இது எப்படி பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படின்னு தெரியும். ஸோ பி அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் 6400 இன்ட்டு என் அப்படின்றது வந்து எத்தனை வருஷம், ஸோ 30 மந்த்ஸ், மந்த்ஸ்ன்றதால நான் கீழே வந்து 12 போட்டுக்கிறேன். ஆர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் 5% டிவைட் பை 100. இப்போ 3L அடிச்சோம் அப்படின்னா இது 4, இது 10. இங்கே 4 இது பண்ணோம் அப்படின்னா 160. இது கேன்சல் ஆச்சா? இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைட் பை 100. ஸோ இந்த 100 இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 160 இன்ட்டு 5 அது 3 800. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 800 கிடைச்சிருக்கு. அமௌண்ட் வந்து 6, இது கூட சேர்த்து டோட்டல் அமௌண்ட் 6400 ப்ளஸ் 800 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அப்படின்னா 7200 ரூபாய். இதுதான் ஆன்சர் எனக்கு. The maximum speed of the elephant is 20 km per hour. Lion is 80 km per hour. Cheetah is 100 km per hour. Find the ratio of the speed and find which ratio is, அதாவது ratio is the least one. கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு எது வந்து ரொம்ப, அதாவது இந்த கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எலிபென்ட், லயன், சீட்டா. எலிபென்ட் வந்து 20, லயன் வந்து 80, சீட்டா வந்து 100. ஸோ இதெல்லாம் இது பண்ண கேன்சல் பண்ண அப்படின்னா 2ஆல் எல்லாமே கேன்சல் பண்ணும். ஃபர்ஸ்ட் 0 கேன்சல் ஆகிடும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 1, இது 4, இது 5. ஓகேங்களா? இப்போ என்ன எலிபென்ட் டிவைட் இது வந்து ரேஷியோ. எலிபென்ட்டுக்கும் லைனுக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா எலிபென்ட் வந்து என்ன 4 டிவைட் பை 5. ஸோ 4 டிவைட் பை லைன் வந்து சாரி எலிபென்ட் வந்து 1, லைன் வந்து எவ்வளோ 4, 1 டிவைட் பை 4. இது நான் சப்ட்ராக்ட், அதாவது டிவைட் பண்ண அப்படின்னா 2 to 5 0.25 வரும். லைன் வந்து 4, சீட்டா வந்து 5 0 8. எலிபென்ட் வந்து 1, சீட்டா வந்து 5 2 0.2. எலிபென்ட் அண்ட் எலிபென்ட் வந்து 4, லைன் வந்து 4, எலிபென்ட் 1. எலிபென்ட் எவ்வளோ, லைன் எலிபென்ட் எலிபென்ட் 1 இதுக்கு 4 வருதா? இருக்குதுல ரொம்ப சின்னது என்னன்னு கேட்டிருக்காங்க. சின்னது வந்து என்ன 0.8 வந்து பெருசு, 0.25 பெருசு, 0.2 தான் இருக்குதுலே சின்னது. அப்ப ஆன்சர் வந்து 0.2. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. டிராஃபிக் லைட்ஸ் வச்சு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. The traffic lights at the 3 different road crossing change after every 48 seconds, 72 seconds, 108 seconds. If all the change simultaneously, அதாவது இந்த டைம்ல எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதே then at what time will they again change simultaneously? அடுத்த எந்த டைமுக்கு 3 சேஞ்ச் ஆகும் அப்படி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 72 108 இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளாவே இது மல்டி கிராஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 432 வந்து எல்சிஎமா வரும். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா செகண்ட்ஸ். நான் இப்போ இதை வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 60ஆல் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா 7 minutes 12 seconds வரும். ஸோ இந்த டைமை தான் நான் இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணாதான் நெக்ஸ்ட் அந்த டைமுக்கு வந்து இது ஆகும். 8 20, இங்கே 20 minutes, இங்கே 7, ஸோ 27 minutes 12 hours. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 48 24 3 6 5 4 2 1 8 2 7 3 4 6 9 4 6 9. இதை 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 2 3 9. 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 1 3 2 3. இது 6, இது 6னா 18 18 இன்ட்டு 36 36 36 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 4 12 36 இன்ட்டு 12. நம்ம இது 1 வந்துச்சா 432 எல்சிஎம். ஸோ இப்போ இது பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் 1657 2037 லீவ்ஸ் த ரிமைண்டர் 6 and 5 ரெஸ்பெக்ட்லி. நீங்கள் ரெஸ்பெக்ட்லி கொடுத்துருக்குன்னா
இதுக்கு ரிமைண்டர் வந்து 6, இதுக்கு ரிமைண்டர் வந்து 5. ஸோ நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்கிறத ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 6 கொடுத்துருக்காங்களா, அப்போ 1651. இது வந்து 5. இது கழிச்சோம் அப்படின்னா 5 வருதா? ஸோ இப்போ இதோட HCF வந்து கேட்குறாங்க. இந்த 4 நம்பர்ல எது வந்து அதோட HCF இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் இது பண்ணோம் அப்படின்னா இது 5ஆல் இது பண்ணலாமா? 5ஆல் பண்ணால் என்ன வரும்? 1 9 இன்ட்டு 5. 5ஆல் இது பண்ணால் லாஸ்ட்ல நமக்கு என்ன வேணும்? டிவைட் ஆகும்னா லாஸ்ட்ல 0 ஆர் 5 இது ஆகாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ இதை பண்ணுவோம். 3ஆல் பண்ணலாமா? 1 3ஆல் பண்ணுறோம். 2 7 இன்ட்டு 3. 3ஆல் பண்ணோம். இதால இது டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 3ஆல் டிவைட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா? 7 8 12 இது ஆகுது. இது ஆகல, அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இது பாருங்க 1 2 7 2ஆல் ஆகணும். 2ஆல் லாஸ்ட்ல ஈவன் டிஜிட்டா இருக்கணும். ஸோ அப்போ இதனால கிடையாது. அப்போ 127ஆல கண்டிப்பா ஆகும். நீங்க அதுக்குன்னு 127 வந்து ஆகுதான் போட்டுலாம் பார்க்கறதுல கிடையாது. ஏன்னா இந்த மூணுத்தையும் ஆகலைன்னா இதால கண்டிப்பா ஆகும். நீங்க வேணா செக் வேணா பண்ணி பார்த்து கண்டிப்பா ஆகும். அதே நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான். த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் கேன் டிவைட் 1356, 1868, 2764 ஹேவிங் த சேம் ரிமைண்டர் 12 ஈச் கேஸ். அதாவது இது எல்லாத்தையும் டிவைட் பண்றப்போ நமக்கு 12 அப்படின்றத ரிமைண்டர் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வந்து என்ன பண்ணணும்? கழிச்சுட்டணும். இங்க ரிமைண்டர் கழிச்சு அப்படின்னா 4 4. இப்போ இங்க ரிமைண்டர் இது பண்ணோம் அப்படின்னா 12 6 5. இங்க பண்ணோம் அப்படின்னா 2 5 2 7. ஸோ இதான் 5 6. ஸோ இப்போ இதுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது 8 இன்ட்டு 8 எழுதிக்கலாம். இதை 2ஆல் ஆச்சு அப்படின்னா சரி 3ஆல் பண்ணுமா? 3 இன்ட்டு 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 5 2 5 இது 2 52. 3ஆல் பண்ணோம் அப்படின்னா இதை 3ஆல் பண்ணோம் 4ஆல் பண்ணோம் அப்படின்னா 3 1 இன்ட்டு 4. இதை 10ஆலே பண்ணிக்கலாம். இன்ட்டு 10 10ஆல் பண்ணோம்னா லாஸ்ட்ல 0 இருக்கும். இதில் லாஸ்ட்ல ஏதாவது 0 இருக்கா? டிவைட் ஆகணும்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 3. இது 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 9 12 இது ஆகும். 9 15 20 இது ஆகாது. ஒன்று ஆகலைனாலும் அது ஆகாதா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. 4ஆல் ஆகுதா பாருங்க. 44 ஆகும், 56 ஆகும், 52 ஆகும். ஸோ அப்போ 4ஆல் ஆகும். 31ஆல் ஆகாது. ஏன்னா 31 பிரைம் நம்பர். இதை நீங்க இது பண்ணீங்கன்னா 31ஆல் ஆகாது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. 8 இன்ட்டு 8 8ஆல் ஆகுது. அப்புறம் 8னா 3 லாஸ்ட் 3 இது பண்ணும். 32 24 ஆகுது. இது 8ஆல் பண்ணோம் அப்படின்னா 80 அப்போ 56 இதுவும் ஆகும். இது 8ஆல் பண்ணோம் அப்படின்னா 72 32 ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எ வாட்டர் ஹீட்டர் சோல்டு பை ட்ரேடர். ஒரு ட்ரேடர் வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து சோல்ட் பண்றாரு. எவ்வளவுக்கு சோல்ட் பண்றாருன்னா 10,502க்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 18%ஓட சேர்த்து இது பண்றாரு. அப்ப ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப இது வந்து 100% பிளஸ் 18% ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து இதோட வேல்யூ வந்து 118. இப்போ நார்மலா பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படி கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து எழுதுவோமா? இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 18% டிவைட் பை 100 போடும். ஆனா இங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 118. ஸோ அதனால 118 போடுறேன். 118 போட்டு இதை அடிச்சோம் அப்படின்னா நான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1602 வரும் ஆன்சர். நீங்க வேணா கேன்சல் பண்ணி பாருங்க. 2ஆல் அடிச்சா 9, இது 5 59. இது அடிச்சோம் அப்படின்னா இப்போ 59ஆல இது பண்ணு இங்க இங்க 9 இருக்கு. 59ஆல இது பாருங்க 59 இன்ட்டு 3 70. அப்போ இதுக்கு மேலே போத இதை ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா எத்தனை வருதுன்னு பார்ப்போம். 59. சரி இப்போ 105ல எத்தனை வாட்டிங்கன்னா ஒரு வாட்டி இருக்கா? அப்போ 105 இதை 59 கழிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 6. இங்கே 9 இருக்கு. கழிச்சோம் அப்படின்னா 4 46. 146 அப்போ 460. 460 எத்தனை வாட்டி இருக்கும்? 59 இன்ட்டு 4. ஸோ இங்க அப்போ 5ஆல் போட்டோம் அப்படின்னா
பின்ன இருக்கா? அப்போ 59 into 7. 41. 41. ஸோ அப்போ 7 டைம்ஸ். அப்போ 17. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 460 இருந்து 13 போச்சு அப்படின்னா 7. இங்கே 5 4 47. 47 to 42. 472. 8ஆல போடுங்க. 59 into 8. 2 7. அப்போ 40 வந்துச்சா? 18. அப்போ 178 into 9. 9ஆல போட்டோம் அப்படின்னா 2 7 0 வந்துருச்சா? 1604. Answer. The diagonal of cubic room is 11 root 3 feet. Find the volume of it. கியூபோட டயகனல் ஃபார்முலா வந்து d ஈக்குவல் டு √3a. ஓகேங்களா? அதே மாதிரி வால்யூமோட ஃபார்முலா வந்து a கியூப். ஃபர்ஸ்ட் எனக்கு a தெரியணும். அப்போ இதை கொடுத்துட்டாங்களா? 11 √3 சொல்லிட்டான். இந்த √3 கேன்சலேஷன்ல a ஓட வேல்யூ வந்து 11. a ஓட வேல்யூ தெரிஞ்சதுனால எனக்கு வால்யூம் கியூபிக்கோட வால்யூம் எவ்வளோ? a கியூப். 11 கியூப். 11 கியூப் பண்ணா இந்த ஆன்சர் வரும். அவ்வளோதான் 25 கொஸ்டின் 2024ல கேட்ட டிஎன்பிசி குரூப் 1ல 25 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.